கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி என்ன ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வெற்றிங்க. 16 ஓவர்லயே மேக்ஸிமம் முடிச்சுட்டாங்க. ரன் ரேட்டும் எங்கேயோ ஏறிடுச்சு. அட் த சேம் டைம் 7 விக்கெட்ஸும் ஹேண்ட்ல வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ஃபுல் டாமினேஷன். பவுலிங்ல கம்பேக் கொடுத்தாங்க, பேட்டிங்ல சும்மா அடிச்சு நவுத்திட்டாங்க. இது எல்லாமே தாண்டி ரஜத் பட்டிதர் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. விராட் கோலி அவர்கள் தான் ஸோ அந்த கைட் பண்ண ஒரு விஷயமாகட்டும். விராட் கோலி ஃபீல்டில் ஆக்சுவலாக நிறைய கேப்டன்சி பண்ணது நீங்க பார்த்துருக்கீங்களா? ஸோ ஒரு சில லைவ் ஃபுட்டேஜ் இருக்கு. அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட் டே கேப்டன்சி எப்படி இருந்ததுங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில பட்டிதர் டாஸ் வின் பண்ண உடனே நாங்க பவுலிங் தான் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அவருடைய கேப்டன்சியில எங்க ஒரு பிரச்சனை வந்தது அப்படிங்கறத மட்டும் நான் சொல்றேன். ஸோ அதாவது நல்லா தாங்க ஸ்டார்ட் பண்ணாரு. ஹேஸ்லுட் கையில ஒரு நியூ பால் கொடுத்தாரு. நல்ல ஒரு முடிவு. அவர் சும்மா ஏத்துன்னு ஏத்துறாரு. 3D ஃபார்மட் பிளேயர், ரியல் 3D இவர் தாங்க. என்ன ஒரு ஃபார்மட்டா இருந்தாலும் சரி, நீங்க டெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஓடி எடுத்துக்கோங்க, T20 எடுத்துக்கோங்க, அதெல்லாம் தெரியாது. என் கையில பால கூட நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு கன்சிஸ்டன்சி. என்ன ஒரு மனசு. இன்ஜுரி மட்டும் இல்லைன்னா ஹேஸ்லுட் வேற லெவலுங்க. அதுல மாற்றமே கிடையாது. இன்னும் நம்ம தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பவுண்டரி போச்சு. அடுத்த பால் கேட்ச் டிராப் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த பால் விக்கெட் எடுத்துட்டு போயிட்டே இருந்தாரு. அதுதான் ஹேஸ்லுட் உண்மையாலுமே கலக்கி போட்டாரு. அடுத்தது எஸ்தயாலுக்கு கொடுத்தாரு. இப்ப நியாயப்படி என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஒரு ஹேஸ்லுட் தான் மறுபடியும் போட்டாரு. சோ இந்த சமயத்துல கேகேஆர் 3 ஓவர்ல 9 ரன் ஒரு விக்கெட் இருந்தாங்க. இப்பவே சரியான ஒரு டைட்ல இருந்தாங்கன்னு சொல்லி ஆகணும். கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு கேப்டன் ரஹானேவோட விக்கெட் போயிருந்தா கூட சோ அப்படியே சுருக்கி ஒரு 100 ரன்குள்ளேயே சுருட்டி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா 4வது ஓவர் என்ன தப்பு பண்ணாரு பட்டிதர் அப்படின்னா எகைன் எஸ்தயாலுக்கு கொடுத்து பிரஷர் போட்டிருக்கணும். அங்க சோ யங் பவுலரான அந்த வந்துட்டு ரசிக் சலாம் இருக்கார் இல்லையா, சோ அவரு கையில கொடுத்துட்டாரு. அவருடைய பேஸ் வந்துட்டு பெருசா கிடையாதுங்க. 110 120 அதுக்குள்ளதான் வருது. எல்லாம் ஷார்ட் பாலா போட்டுட்டு இருக்காரு. சோ அப்கோர்ஸ் இந்த ஸ்லோவர் டெலிவரியில எதுக்குல மிடில் ஆர்டர்ல தான் அவங்க 6 அடிக்க ட்ரை பண்ணும்போது கேட்ச் ஆகும். சோ இதெல்லாம் மிடில் ஆர்டர்ல தான் போடணும். பவர் பிளேலயே கொடுத்ததுனால ரஹானே செட் பண்ணிட்டாருங்க. போட்டு பிரிச்சுட்டாரு. அவர் ஓவர்ல 15 ரன்னு. சரி ஓகே, இது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரா, மறுபடியும் நீங்க எஸ்தயால இல்லைன்னா ஹேஸ்லுட்டை தானே கொண்டு வரணும். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா குர்னால் பாண்டியா கொடுத்துட்டாருங்க. சோ குர்னால் பாண்டியா வந்துட்டு ஆக்சுவலா சுனில் நாராயண் பேட்டிங்ல இருக்காரு. அவருடைய ரோல் என்னன்னு சொல்லி உலகத்துக்கே தெரியும், ஆர்சிபிக்கும் தெரியும். அடிச்சு ஆடணும், அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கறதான். அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேற. சோ இந்த சமயத்துல கொடுத்த என்ன ஆகும். சோ குர்னால் பாண்டியாவோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல பார்த்தோம் அப்படின்னா 6 4 அதுக்கப்புறம் மறுபடியும் 4 அப்படிங்கிற மாதிரி அந்த ஓவர்லயும் 10 ரன் 15 ரன் போயிடுச்சு. அங்க மொமெண்டம் பிடிச்சாங்க. சோ 3 ஓவர் 9 ரன் ஒரு விக்கெட் இருந்தது. 6 ஓவர்ல 60 ரன் ஒரு விக்கெட்ங்கிற மாதிரி மாத்திட்டாங்க. மீதி 3 ஓவர்ல 51 ரன் அடிச்சாங்க. சோ இது தப்பு. ஆல்ரெடி நீங்க மேட்ச் ஜெயிச்சதை பத்தி உங்களுக்கு தெரியும், மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னு தெரியும். சப்போஸ் மேட்ச் தோத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், எங்க பிரச்சனையா இருந்திருக்குன்னா இந்த ஒரு இடம் தான் பிரச்சனையா இருக்கும். அந்த ஒரு 5வது ஓவர் நீங்க கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா விராட் தான் ஃபீல் செட் பண்ணிட்டு இருப்பாருங்க. சோ விராட் கோலி மறுபடியும் ஒரு 3 ஓவர் 4 ஓவர் வரைக்கும் அவரே போயிட்டு இருந்தாரு. அது வரைக்கும் ரஜத் பட்டிதர் நீ உனக்கு என்ன தோணுதோ பண்ணிக்கணுங்கிற மாதிரி கேமரா ஃப்ரேமும் பார்த்தோம் அப்படின்னா அவரை சுத்தியே தான் இருந்தது. அதுக்கப்புறம் விராட் மறுபடியும் வந்தாருங்க. சோ அவரு நிறைய தடவை பண்ணதை பார்த்தோம். சோ இதெல்லாம் ரஜத் பட்டிதரோட சின்ன சின்ன மிஸ்டேக். அதை சரி பண்ணிக்கணும். போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல அதான் சொன்னாரு விராட் கோலி. சோ அவர் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன பிரச்சனை, சோ கூடவே கைட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. அவர் மட்டும் இல்ல, இன்னொருத்தர் வந்துட்டு வெளியில இருந்து ஃபீல் செட் பண்ணிட்டு இருந்தாரு. யாருன்னு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எஸ், ஒன் அண்ட் ஒன்லி தினேஷ் கார்த்திக். அவர் ஆக்சுவலா பேட்டிங் கோச் தான். ஆனா ஃபீல்டிங்க அவர் செட் பண்ணிட்டு இருந்தாரு. பட்டிதருக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருந்ததுங்க. ஆனா இருக்கிறதுலேயே இந்த கேமை டேர்ன் பண்ணது நீங்க யாரா வேணாலும் சொல்லலாம். சோ ரொம்ப முக்கியமா ஒரு ஃபில் சால்ட்னு சொல்லலாம், ஒரு விராட் கோலின்னு சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் குர்னால் பாண்டியாங்க. முதல் ஓவர் பவர் பிளேக்கு முன்னாடியே சுனில் நாராயண் இருக்கும் போதே கொடுத்ததுனால அடி வாங்கினாரு. அடுத்த 3 ஓவர் நச்சுன்னு போட்டாருங்க. சோ 3 விக்கெட்டையும் எடுத்தாரு. அதுதான் குர்னால் பாண்டியா. சோ உண்மையாலுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மீடியம் ஃபாஸ்ட் ஸ்பின்னர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஃபாஸ்ட் பவுலிங் மாதிரி சும்மா நச்சுன்னு போடுறாரு. உண்மையாலுமே செமையா இருந்தது. அவருக்கும் அந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சாகணும். சோ அதுக்கப்புறம் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல எங்களுடைய ஃபர்ஸ்ட் வெற்றி வந்துட்டு கிடைச்சிருச்சு. நாங்க என்ன எதிர்பார்த்தோமோ அந்த அவுட்புட் கொடுத்திருக்கோம். சோ நாங்க ஜெயிப்போம். அதே மாதிரி விராட் பையாவுடைய கேப்டன்சி எங்க கூட எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அவருடைய ஹெல்ப் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு விராட்டே மறுபடியும் கேப்டனா வரலாம்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தா கூட அப்படிலாம் சொல்லக்கூடாது. சோ ரஜத் பட்டிதர் இன்னும் நம்மளுடைய பெஸ்ட் கேப்டனா வருவாருங்கிற நம்பிக்கையும் ஒரு சில ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு இருந்துட்டு இருக்கு. முதல் மேட்ச் தானே, அதுக்காகவே வந்துட்டு அவங்களெல்லாம் கழுவி ஊற்றக்கூடாது. அதுக்கு தான் பேட்டிங்ல சேர்த்து செஞ்சாரு இல்லையா. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். சோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பத்தின என்ன நினைக்கிறீங்க, அதாவது சின்ன சின்ன ஓட்டைகளை என்ன நினைக்கிறீங்க? ஒரு கம்ஃபர்டபுளான வெற்றி. அடுத்த மேட்சே பார்க்க போறோம். அந்த பக்கம் ஸ்பின் ட்ரியோ இருக்கு. இப்பதாங்க ஆர்சிபிக்கு ரியல் சேலஞ்சே இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் பங்காளி சண்டையில யார் ஜெயிக்கிறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் எந்த அளவுக்கு விளையாடுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை பத்தின கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.